ஹே காய்ஸ் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வினோதினி பாலவேல். இன்னைக்கு நம்ம ஏற்காடுல இருக்கிற பீக்கு பார்க் போன vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏற்காடு போனப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண பிளேஸ் வந்து பீக்கு பார்க் தான். முன்னாடி நாள் நைட் தான் வந்து ரீச் ஆகியிருந்தோம். ஸோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் ஏர்லியாக கிளம்பி ஃபர்ஸ்ட் வந்து போன பிளேஸ் வந்து பீக்கு பார்க் தான். இங்கே வந்து 8:30 to 5:30 PM வரைக்கும் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து மார்னிங் 8:30 ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த சுஷ்மிதா வில்லாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். வாக் பண்ணியே உள்ளே போயிடலாம். ஸோ நாங்கள் வந்து கார்லலாம் வரல, வாக் பண்ணியே வந்துட்டோம். இங்கே என்னன்னா பர் பர்சனுக்கு வந்து 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இது போக வந்து ஒரு சில இதுக்கு செப்பரேட்டாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பெட் கூட விளையாடுறதுக்குலாம் தனியாக அமௌண்ட் பே பண்ணணும். இதே மாதிரி அங்கங்கே ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, அதுக்காகலாம் தனியாக பே பண்ணுற மாதிரி இருந்தது. நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அண்ட் கொடுத்த 300க்கு வந்து ஒர்த் தான். இங்கே இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே வந்து தனியாக வச்சுருந்தாங்க, லைக் சேல் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து இன்டோர் பிளான்ட், அதுக்கப்புறம் நார்மலாக ஃப்ளவர் மாதிரி டெக்கரேட்டிவாக இருக்கிற பிளான்ட், அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு வைக்கிற பூ இருக்கிற பிளான்ட், இந்த மாதிரி நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறமா வந்து இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கிற ஒரு பிளேஸ் மாதிரி இருந்தது. ஒரு புத்தா வச்சு இதில் வந்து ஒரு குட்டி குட்டி வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அண்ட் அந்த இடமே வந்து ரொம்ப சூதிங்காக இருந்துச்சு. அதோட கிளைமேட்டாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அந்த நாய்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு பேர்ட்ஸாக விசிட் பண்ணிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி பேசி கலாய்ச்சிட்டு அப்படியே போனோம். பீக்கு பார்க் விசிட் பண்ணணும்னு வந்து மைண்டில் வந்ததுக்கான ஒரே ரீசன் வந்து அங்கே இருக்கிற அந்த பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுற அந்த பிளேஸ்க்காக தான். நிறைய ரீல்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் நானுமே வந்து பீக்கு பார்க் போயிருந்தேன். நான் எந்த வீடியோலையும் வந்து அவ்வளோவா அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்க்கல. உள்ளே இருக்கிற பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணுற அந்த வீடியோஸ் தான் நிறைய பார்த்துருந்தேன். ஸோ நான் என்ன நினச்சேன்னா அது மட்டும் தான் இருக்குது அப்படின்ற ஒரு தாட்டில் போயிருந்தேன். அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய இருந்தது. ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்லிட்டு நிறைய பிளேஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமா அந்த பேர்ட்ஸ்க்கு ஃபீட் பண்ணுற பிளேஸ் போனோம். அங்கே வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக அந்த பேர்ட்ஸ்க்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்றதுக்காக அதில் ஒரு லிக்விட்லாம் இருந்துச்சு. அந்த லிக்விடில் வாக் பண்ணி உள்ளே போக சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்பராக வந்து பேர்ட்ஸ்லாம் வெளியில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 கேட் யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் போல் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். டைம் போனதே தெரில. நிறைய பேர்ட்ஸ் இருந்தது. ஒரு பேர்ட்காக ஃபீட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேர்டை மட்டும் டார்கெட் பண்ணோன்னா அங்கே இருக்கிற ஒரு 10 பேர்ட் வந்து நம்ம கையில் உட்காந்துரும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து அந்த எல்லோ வித் ப்ளூ கலரில் ஒரு பேர்ட் இருக்கும். அதோட எக்ஸாக்ட் நேம் எனக்கு தெரியல. அது வந்து வெயிட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 to 3 கிலோ இருக்கும். அது கையில் உட்கார்ந்தப்போ அதை இது பண்ணவே முடியல, பிடிக்கவே முடியல. அவ்வளோ வெயிட்டாக தெரிஞ்சது கை பார்க்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பேர்ட்ஸ்லாம் சும்மா அப்படி ஓப்பன் பண்ணாலே வந்து ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எல்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட பிரதரோட உட்டியில் உள்ள அந்த த்ரெட்டை வந்து கடிச்சிட்டு இருந்துச்சு. அவன் அது கூட விளையாண்டுட்டு இருந்தான். இதெல்லாம் பார்க்க வந்து ஒரு மாதிரி ஃபன்னியாக இருந்துச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கிட்டத்தட்ட நான் ஏற்காடுக்கு போகியே 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இந்த வீடியோ வந்து நான் லேட்டாக தான் போடுறேன். மொத்த வீடியோஸ்லாம் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். பீக்கு பார்க் வீடியோ மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அண்ட் மோரோவர் ஒரு விஷயம் நான் அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஏற்காடில் உள்ள ஸ்டே பற்றி சொன்ன அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற பிஸ்னஸ் ஃபோன் நம்பரை எடுத்து ஏற்காடில் இருக்கிற ஸ்டேவோட நம்பர்னு நினச்சி கால் பண்ணுறீங்க. லாஸ்ட்டில் 22 முடிகிற நம்பர் வந்து எங்களோட பிஸ்னஸோட நம்பர். ஸோ அதுவும் ஏற்காடோட ஸ்டேவும் வந்து எந்த லிங்க்கும் கிடையாது. இந்த பேர்ட் வந்து தலையில் உட்காந்ததுக்கப்புறம் ரொம்ப பயமாக இருந்தது. அது நம்ம தலை மேலே நடக்கும்போது ஒரு மாதிரி அந்த ரியாக்ஷனே வந்து ஒரு மாதிரி நான் கொடுத்துட்டு இருந்தேன். எப்படா தலையிலேருந்து அது போகும் அப்படின்ற மாதிரி. சரி இது நல்லா இருக்கு, ஒரு நல்ல போஸ் கொடுன்னு கலாய்க்கும் போது அது தலையில் நடக்கிறத பார்க்கும்போது போஸ் கொடுக்க தோணல. நீ கொஞ்சம் என் தலையிலேருந்து போ அப்படின்ற மாதிரி அந்த பேர்டு வந்து இது பண்ணி ஒரு வழியாக போயிடுச்சு. என் தம்பி வந்து போக வச்சுட்டான். அதுக்கப்புறம் ஒரு சில கிளிப்பிங்ஸ் எடுத்தோம். மாற்றி மாற்றி எல்லாரும் நல்லா ஃபன் பண்ணிட்டு ஆக மொத்தத்தில் ஒரு பேர்டையுமே விடல, எல்லா பேர்டையுமே இது பண்ணியாச்சு. ஒரு சில இடத்துல வந்து சன்ஃப்ளவர் சீட் மாதிரி லைக் அந்த சீடோட எக்ஸாக்ட் நேம் தெரில, ஒரு சீட்ஸ் தான் அதுதான் கொடுக்குறாங்க ஃபுல்லாக மோஸ்ட்லி. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து பொட்டேட்டோ இந்த மாதிரி திங்ஸும் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு ஸ்மாஷ் பண்ண மாதிரி. ஸோ
2, 3 பிளேஸ் மாதிரி இருந்தது. இத ஃபீட் பண்ணி ஃபோட்டோ, வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தோம். ஓரளவுக்கு ஒரு 10 இயர் ஓல்ட் கிட்லாம் இருக்காங்கன்னா, அவங்களால இதெல்லாம் நல்லா மேனேஜ் பண்ணிக்க முடியும். நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் அத விட குட்டி, குட்டி கிட்ஸ் கூட வந்தாங்க. ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் கூட வரல. 2 கிட் மாதிரிலாம் கூட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்க்கும்போது என்னடா இது நம்ம பயப்படுறோம். சின்ன பசங்க அவ்வளோ என்ஜாய் பண்றாங்கன்ற மாதிரி இருந்தது. ரொம்ப ஃபன்னா போச்சு. கிட்டத்தட்ட உள்ள வந்து 1 ஹவர் எப்படி போச்சுன்னே தெரியல. என்னோட ஒரு டிப் அப்டின்னா நான் என்ன சொல்வேன்னா, நீங்க பீக்கோ பார்க் பிளான் பண்றீங்கன்னா, மார்னிங்கே போயிடுங்க. அதுல வந்து அந்த மார்னிங் ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதுவுமே கிடைக்கும். ஒரு நேச்சர் கூட கனெக்ட் ஆன மாதிரி. அதுவும் இல்லாம வந்து உங்களுக்கு கூட்டமும் இருக்காது. நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா போயிட்டு வரலாம். நாங்க போகும்போதே ஒரு 25, 30 பேர் இருந்தாங்க. ஈவன் ஓப்பன் பண்ண ஒரு 2 மினிட்ஸ்லயே நாங்க உள்ள போயிட்டோம். இதுக்குள்ள வந்து நம்ம பேர்ட்ஸ் மட்டும் ஃபீட் பண்ற மாதிரி இல்ல. இன்னும் 2, 3 அனிமல்ஸ்க்குமே ஃபீட் பண்ற மாரி இருந்தது. லைக் ராபிட் அந்த மாதிரிலாம். அதுக்குன்னு தனித்தனியா வந்து கீரை வகைகள் தான் குடுக்குறாங்க. லைக் கொத்தமல்லி, கீரை அந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியானது தான் வச்சிருக்காங்க. அதுக்கு கடமைக்கு வந்து ஒரு ஃபுட் தரணும்னு இல்லாம 300 சார்ஜ் பண்ணாலுமே, அந்த பேர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரியான, அந்த அனிமல்ஸ்க்கு ஏத்த மாதிரியான ஃபுட் வந்து கொஞ்சம் ஸ்டாக் பண்ணி அந்த அனிமல்ஸ்க்கு மார்னிங் இவ்ளோ தரணும்னா, அதுக்கேத்த மாதிரி வச்சு வர்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபன்னியா போச்சு. இந்த ஒரு பர்ட்டிகுலர் இது வந்து என்ன அனிமல் எனக்கு இப்போ டக்குனு ஸ்ட்ரைக் அவுட் ஆகல. அதுகிட்ட நம்ம கொண்டுட்டு போனோம்னா, அதோட தலைய வந்து ஒரு மாரி வளைச்சு நெளிச்சு கிட்ட வர்றத பார்த்தா பயமா இருக்கும். நான் ரொம்ப நேரம் அத நின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அது பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குனு இந்த பக்கமா திரும்பிடுச்சு. சரி ஓகே. பயமா இருந்தா கொஞ்சம் பின்னாடிலாம் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அது குடுத்தா டக்குனு வாங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு டிஃபரண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஒரு சில பிளேஸ்லலாம் வந்து ராபிட்னா 1, 2 அந்த மாதிரி வேரியன்ட் தான் இருக்கும். இங்க வந்து கிட்டத்தட்ட 10+ வெரைட்டீஸ் இருந்துச்சு நான் போனப்போ. ஸோ இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. நெறைய வெரைட்டீஸ் இருந்தது. இந்த மாதிரி கிரவுண்ட்லயும் ஃபீட் பண்ற மாரியும் விட்டிருந்தாங்க. ஒரு சிலது வந்து குட்டி, குட்டி இதுல வந்து ஸ்டோர் பண்ண மாதிரியும் வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவர் போனதே தெரியல. நல்ல ஒரு என்கேஜிங்கா பயங்கரமா சூதிங்கா இருந்துச்சு மார்னிங் போனதுமே. ஸோ நாங்க ஆக்சுவலா என்ன பண்ணோம்னா, மார்னிங் இங்க விசிட் பண்ணதுக்கு அப்புறமா போய் ஹோட்டல்லயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்க இருந்து பக்கத்துல ஒரு சில பிளேஸ் விசிட் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணியிருந்தோம். நீங்க ஒரு ட்ரிப் போறீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரியான பிளேஸஸ் பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ரூம் சூஸ் பண்ணுங்க. அப்போ வந்து இந்த மாதிரி விசிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தட்ஸ் ஆல் அபௌட் திஸ் விளாக். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்கள மீட் பண்றேன். அன்டில் திஸ் பை ஃப்ரம் வினோதினி பாலவேல். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.